everyone! Welcome! Check out S2K Moral. Let's dive into the stories! நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சரியான வழியில் நடக்கிறது கடினமாக இருக்கும். ஆனால் அந்த வழியேதான் நம்மை உண்மையான வெற்றிக்கு கொண்டு செல்லும். இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் குறள், இந்த குறள் என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்ப்போம். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். ராஜு மிகவும் நல்ல மனம் கொண்டவன். தினமும் காலை எழுந்தவுடன் அவன் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்வான். அவனுடைய அம்மா அவனிடம் எப்போதும் ஒரு விஷயம் சொல்லுவாள். ராஜு, வாழ்க்கையில் நல்லதை நினைத்து நல்லதை செய், அப்ப எந்த கஷ்டமும் உன்னை நீண்ட நேரம் துன்பப்படுத்தாது. ராஜு அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து வளர்ந்தான். ஒரு நாள் பள்ளியில் தேர்வு நடந்தது. ராஜுவின் அருகில் ரவி என்ற மாணவன் உட்கார்ந்திருந்தான். ரவி படிப்பில் சரியாக இல்லை. தேர்வு எழுதும்போது ரவி மெதுவாக சொன்னான், டேய் ராஜு, ஆன்சர் ஷீட் கொஞ்சம் காட்டுடா, இல்லைன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன். ராஜு ஒரு நிமிடம் யோசித்தான். நண்பனுக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அது தவறான வழி என்று அவன் மனசு சொல்லியது. அவன் அமைதியாக சொன்னான், ரவி, மன்னிச்சிரு, இது சரியான வழி இல்ல, நான் உதவ முடியாது. ரவி கோபப்பட்டான். நீ ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காதே என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான். அந்த நாள் ரவி தேர்வில் தோல்வியடைந்தான். சில நாட்கள் கழித்து பள்ளியில் ஒரு மாநில அளவிலான அறிவுப் போட்டி அறிவிக்கப்பட்டது. ராஜு அதில் கலந்து கொண்டான். அவன் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தான். இறுதியில் ராஜு அந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றான். முழு பள்ளியும் ராஜுவை பாராட்டியது. அப்போது ரவி அவன் அருகில் வந்தான். ராஜு, அந்த நாள் நான் உன்னை தவறாக நினைத்தேன். நீ சரியான வழியில் இருந்ததால் தான் இன்று வெற்றி பெற்றாய். அதை கேட்ட ஆசிரியர் சொன்னார், இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கற்பிப்பு நல்ல வழியில் நடப்பவர்களை தீமை வெல்லாது.